இப்போ நீங்க வீடியோல பார்த்துக்கிட்டு இருக்கிற விமானம் ரஷ்ய விமானப்படைக்கு சொந்தமானது. இந்த விமானத்தோட வெளித்தோற்றம் என்னதான் சாதாரணமா இருந்தாலும் இது ஒன்ஸ் பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதிலிருந்து சில மணி நேரங்கள்ல உலகம் அழிய போகுது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான விமானம் தான் இந்த குறிப்பிட்ட ஒரு விமானம். இதே மாதிரியான ஒரு விமானம் அமெரிக்கன்ஸ் கிட்டையும் இருக்கு. இந்த இரண்டு விமானங்களுக்கும் உலகத்துல காமனான ஒரு பட்டப்பேர் இருக்கு. அதுதான் டூம்ஸ்டே பிளைன். அப்படிப்பட்ட இந்த டூம்ஸ்டே பிளைனை இந்தியாவில் நம்ம இந்தியாவோட இராணுவ தலைமையை பாதுகாக்கிறதுக்காண்டி உருவாக்கணும்னு சொல்லி இராணுவத்தில் இருக்கிற முன்னாள் அதிகாரிகள் முக்கியமான சில மீடியா அவுட்லெட்ஸுக்கு ஆர்டிகல்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான காணொலியில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விமானங்கள் என்ன, இதை ஏன் நம்ம இந்தியா உருவாக்கணும் அப்படின்றது. நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல்ல பனிப்போரோட உச்சக்கட்டத்தில் அமெரிக்கன்ஸ் மற்றும் சோவியத் யூனியன் ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்களை உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் இந்த இரண்டு நாடுகளுக்கும் ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சிச்சு. ரெண்டு பேருமே ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக் ஒன்று பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ தலைமை கண்டிப்பாக தப்பிக்காது அப்படின்றது. அதாவது தரையில் நீங்கள் எந்த ஒரு இராணுவ கமாண்டை வச்சுருந்தீங்கனாலும் இரண்டு நாடுகளோட அணு ஆயுதங்கள் கிட்ட இருந்து அது உங்களை பாதுகாக்காது. உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் இந்த அணு ஆயுதங்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்காது அப்படின்ற ஒரு சினாரியோ தான் உருவாகி இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் ரெண்டு பேருமே ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. நம்மளோட இராணுவ தலைமையை இப்படியாவது பாதுகாத்தாகணும். ஏன்னா இராணுவ தலைமை இருந்தால் தான் அடுத்து நீங்கள் ஒரு கவுண்டர் ஸ்ட்ரைக்கு கமாண்டே கொடுக்க முடியும். ஸோ அதை பண்ணுறதுக்கு தான் இரண்டு நாடுகளும் இந்த விமானங்களை உருவாக்குனாங்க. அமெரிக்கன் 747 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேசஞ்சர் பிளைன் எடுத்து அதில் ஹெவியான மாடிஃபிகேஷன்ஸை பண்ணுறாங்க. சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு போர் விமானத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விமானத்தில் எந்த ஒரு ஜன்னலுமே இருக்காது. காக்பிட்டில் பைலட்டுக்கு மட்டும்தான் ஜன்னல் இருக்கும், வேறு யாருக்குமே ஜன்னல் இருக்காது. அந்த ஜன்னலையுமே ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, மைக்ரோவேவில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி மாதிரி. அது மட்டும் இல்லை, இந்த விமானத்தில் ரேடியேஷன் ஷீல்டிங்கை கொடுத்துருப்பாங்க. இந்த விமானம் ஒன்ஸ் டேக் ஆஃப் ஆச்சு அப்படின்னா பல நாட்கள் தொடர்ந்து வானத்தில் பறக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரியான என்ஜின்ஸையும் ஏரிய ரீஃபில்லிங் கேப்பபிலிட்டியையும் இந்த விமானத்துக்கு கொடுத்துருப்பாங்க. இது கூடவே இந்த விமானம் ஏற்றிட்டு போகக்கூடிய பேசஞ்சர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட பிரசிடெண்ட், அந்த பிரசிடெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான இராணுவ அதிகாரிகள் அண்ட் சிவில் ஆஃபீஸர்ஸ். இவங்களோட வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் நடந்ததுக்கப்புறமா எஞ்சி இருக்கிற அமெரிக்க வீரர்களை ஒன்று திரட்டி அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி வானத்தில் பறந்துக்கிட்டே கமாண்ட் கொடுக்கறது தான். இப்போ அந்த கமாண்டை கொடுக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான கம்யூனிகேஷன் சிஸ்டம் இந்த விமானத்தில் இருந்தாகணும். ஸோ இந்த விமானங்கள் எல்லாத்துலேயுமே காமனாக நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கலாம், அதுதான் ஒரு ஹம்ப்பு. போத் அமெரிக்க விமானத்துலேயும் நீங்கள் இதை பார்க்க முடியும், ரஷ்ய விமானத்துலையும் பார்க்க முடியும். இந்த ஹம்ப்பு தான் இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸை வச்சுருக்கு. இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இருந்தால் மட்டும்தான் தரையில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸோடு அவங்க கம்யூனிகேட் பண்ண முடியும். அண்ட் அதே சமயம் ஒரு அணு ஆயுதம் வெடிச்சிச்சு அப்படின்னா அதுலேருந்து கதிர்வீச்சு வெளியாகும் இல்லையா, அந்த கதிர்வீச்சு கிட்ட இருந்து உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸையும் பாதுகாத்தாகணும், அதோட அந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸையும் பாதுகாத்தாகணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த விமானத்தில் ரேடியேஷன் ஷீல்டிங்கை கொடுத்துருப்பாங்க. இந்த ஷீல்டிங் தெர்மல் அண்ட் ரேடியோ ஆக்டிவ் ரேஸை உள்ளே அனுப்பாமல் உள்ளே இருக்கிறவங்கள பாதுகாக்கும். அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய மைக்ரோ சிப்ஸு, மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே ரேடியேஷனால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதாவது ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் எப்படி வேலை செய்யுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உள்ளே ஒரு கேமரா அனுப்புகிறீங்க அப்படின்னா அந்த கேமரா ரேடியேஷனுக்கு பக்கத்தில் போனோடனே ஃப்ரை ஆயிரும், உள்ளே இருக்கிற எதுவுமே வேலை செய்யாது. அதே மாதிரி இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸும் வேலை செய்யாமல் போயிடக்கூடாது அப்படின்றத முக்கியமாக மையக்கருத்தாக வச்சு இந்த விமானத்தில் இருக்கிற சிஸ்டம்ஸுக்கு ரேடியேஷன் ஷீல்டிங்கை கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த விமானம் பறந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கமாண்ட் சென்டர் மட்டுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த கமாண்ட் சென்டரை பாதுகாக்கிறதுக்கு தேவையான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸையும் இந்த விமானத்தில் எடுத்துகிட்டு போவாங்க. உதாரணத்துக்கு ஃப்ளார்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அதே சமயம் சில எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கவுண்டர் மெஷர்ஸையும் எடுத்துகிட்டு போவாங்க. இந்த விமானம் வானத்தில் பறக்கிறப்ப இதை ஒருபோதும் எதிரிகள் சுட்டு வீழ்த்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி இது கூடவே ஏகப்பட்ட ஃபைட்டர் ஜெட்ஸ் பறந்துக்கிட்டு இருக்கும். தனியாக இந்த விமானம் கண்டிப்பாக பறக்கவே பறக்காது. அதே சமயம் எதிரிகளோட ஏரியாவை விட்டு பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி தான் பறந்துக்கிட்டு இருக்கும். எதிரிகளால் இந்த விமானம் எங்கே இருக்குது அப்படின்றத டிடெக்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சேஃபான சில ஜோன்ஸை செலக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு மேலே மட்டுமே தான் இந்த விமானம் பறக்கும். ஸோ எதிரிகளால் இந்த விமானத்தை கண்டுபிடிச்சி இதை அழிக்கவே முடியாது. அண்ட் இதுதான் இந்த விமானத்தோட கான்செப்ட். இந்த கான்செப்டின் படி தான் ரஷ்யன்ஸும் ஒரு விமானத்தை வச்சுருக்காங்க, அமெரிக்கன்ஸும் ஒரு விமானத்தை வச்சுருக்காங்க. போன வருஷம் கூட ரஷ்யன்ஸ் அவங்களோட கிரெம்லின் டேயில் இந்த விமானத்தை பறக்க வச்சுருப்பாங்க. இப்போது ரஷ்யன்ஸோட விமானத்துக்கு உள்ள பட்டப்பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் கிரெம்லின்.
புட்டின் அவர்களையும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இராணுவ தலைமைகளையும் பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த போர் விமானம். ஓகே, இப்போ இந்த 2 போர் விமானங்களையும் அமெரிக்கன்ஸ் மற்றும் ரஷ்யன்ஸ் மட்டும்தான் உலகத்தில் வச்சிருக்காங்க. வேற யார்கிட்டையும் இந்த போர் விமானம் இல்லை. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன்ஸ் மற்றும் ரஷ்யன்ஸ் மட்டும்தான் அவங்க 2 நாடுகளையும் அது கூடவே சேர்த்து உலகத்தையே அழிக்கிற அளவுக்கான அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க. அதை தாண்டி மித்த நாடுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 கணக்கில் தான் அணு ஆயுதங்கள் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு இந்தியாவோட எதிரி நாடுகள் கிட்ட 2 பேரையும் சேர்த்தாலே ஒரு 500 அணுகுண்டுகள் தான் சேரும். அந்த அளவுக்கு அணுகுண்டுகளை வச்சு நீங்கள் மொத்த இந்தியாவோட நிலப்பரப்பையும் டேமேஜ் பண்ண முடியாது. ஒரு சில முக்கியமான சிட்டிஸை மட்டும்தான் தரமட்டமாக்க முடியும். அது கூடவே ஏகப்பட்ட இடங்களை கதிர்வீச்சால் பாதிப்படைய வைக்க முடியும். பட் ஒட்டு மொத்தமாக இந்தியாவை துண்டு துண்டாக ஆக்கிற அளவுக்கான அணு ஆயுதங்கள் இவ்வளோ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இராணுவ கமாண்டை பாதுகாக்கிறதுக்கு நம்ம பங்கர்ஸை கட்டினாலே போதும் அப்படின்றது நம்ம நாட்டில் எடுத்த முடிவு. நம்ம நாடு மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி நாடுகள் எடுத்த முடிவும் அதுதான். ஸோ அப்படி நம்ம பங்கர்ஸை கட்டிக்கிட்டு இருக்கிறப்ப இப்போ திடீர்னு எதுக்கு இந்த டூம்ஸ்டே பிளேனை நம்ம உருவாக்கி ஆகணும்னு சொல்லி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் இராணுவ அதிகாரிகள் கூறுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா தி பிரிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியாவில் லெப்டினன்ட் ஜெனரல் பிரகாஷ் மேனன் அவர்கள் ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த ஆர்டிக்கிளில் இந்த டூம்ஸ்டே பிளேனோட முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைக்கிறாரு. இப்போ இந்த டூம்ஸ்டே பிளேனுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த விமானத்தால் பறக்க முடியாது தொடர்ந்து. அப்படி பறக்கணும்னா என்ஜின்ஸை நம்ம ஹெவியாக மாடிஃபை பண்ணணும், ஏரியா ரீஃபில்லிங் கொடுக்கணும், அதுக்கேற்ற சிஸ்டம்ஸ் நம்மக்கிட்ட இருக்கணும். பட் இருந்தாலும் இவ்வளவு ஷார்ட் கம்மிங்ஸை ஓவர் கம் பண்ணுற மாதிரி இந்த விமானம் நம்மளோட இராணுவ தலைமைக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். அப்படின்றப்ப இந்த விமானத்தை நம்ம கண்டிப்பாக உருவாக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வராரு. பட் இருந்தாலும் இந்த விமானம் இது மட்டுமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. பட் இது தனியாக போகாது. இந்த விமானத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம 100 கணக்கில் போர் விமானங்கள், அதாவது ஃபைட்டர் ஜெட்ஸை உருவாக்கி ஆகணும், ஏரியா ரீஃபில்லிங் டேங்கர்ஸை உருவாக்கி ஆகணும். இதுக்குன்னு ஒரு க்ரூவை ட்ரெயின் பண்ணி அந்த க்ரூவுக்கு ட்ரைனிங் நம்ம கொடுக்கணும். ஸோ இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு ஒர்த்தா அப்படின்ற அந்த கேள்வி வரப்போ தான் சேட்டலைட் தொழில்நுட்பங்கள் நமக்கு வருது. இப்போது சேட்டலைட் தொழில்நுட்பங்கள்ன்றது முன்ன மாதிரி கிடையாது. அதாவது சோவியத் யூனியன் மற்றும் அமெரிக்கா 2 பேரும் பனிப்போரில் இருந்த அளவுக்கு கிடையாது. ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற சேட்டலைட்ஸால் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த பங்கர்ஸ் எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ தரைக்கடியில் நீங்கள் ஒரு கமாண்ட் சென்டரை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கமாண்ட் சென்டர் எங்கே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கமாண்ட் சென்டரை நோக்கி ஒரு தெர்மோ நியூக்ளியர் ஆயுதத்தை யாருனால வேணாலும் ஏவ முடியும். அது நம்மளாலையும் ஏவ முடியும், நம்மளோட எதிரிகளாலையும் நம்ம மேலே ஏவ முடியும். ஸோ இந்த டைமில் ஒரே ஒரு அணு ஆயுதத்தை வச்சு நம்மளோட கமாண்ட் சென்டரை அடித்து காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் தோற்று போயிடும். நம்மளோட மொத்த இராணுவ வீரர்களையும் அவங்க தொடணும்னு அவசியமே கிடையாது. கமாண்ட் சென்டர் இல்லை அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படிப்பட்ட அந்த கமாண்ட் சென்டரை நம்ம பாதுகாத்தாகணும்னா நமக்கு இந்த விமானங்கள் தேவை அப்படின்றத தான் இந்த ஆர்டிக்கிளின் மூலமாக முக்கியமான சில அதிகாரிகள் சொல்ல வராங்க. அப்படி நம்ம இந்த விமானங்களை உருவாக்கணும் அப்படின்னா நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், இந்த விமானம் பல நாட்கள் வானத்தில் பறந்தாகணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மாதக்கணக்கில் கூட பறந்தாகணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய என்ஜின்ஸை நம்ம மாடிஃபை பண்ணணும், ஏரியா ரீஃபில்லிங் கேப்பபிலிட்டி அதிகப்படுத்தணும், அதிகமான எரிபொருளை எடுத்துகிட்டு போகணும். அண்ட் இந்த விமானம் ஒரே நேரத்தில் 2 என்ஜின்ஸை பயன்படுத்தி மட்டுமே பறக்கிற மாதிரியாக நம்ம டிசைன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி விமானங்கள் எல்லாத்துலேயுமே 4 என்ஜின்ஸ் இருக்கும். இந்த 4 என்ஜினில் 2 என்ஜினை ஷட் டவுன் பண்ணிட்டு 2 என்ஜினில் மட்டுமே விமானத்தை ஓட்டுவாங்க. அதுக்கப்புறமா அந்த 2 என்ஜினை ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஏற்கனவே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தால் அந்த 2 என்ஜின்ஸை ஆன் பண்ணுவாங்க. ஸோ இப்படி சைமல்டேனியஸாக ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுறதன் மூலமாக அந்த விமானத்தோட என்ஜின்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி அதோட லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளால் தொடர்ந்து வாரக்கணக்கில் வானத்தில் இருக்க முடியும். ஸோ இப்படி ஏகப்பட்ட டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது இப்படிப்பட்ட விமானத்தை நம்ம உருவாக்குறதுக்கு. அதே சமயம் இந்த விமானத்தை நம்ம உருவாக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னாலுமே இதுக்கு பல ஆயிரம் கோடி செலவு பண்ண வேண்டியது இருக்கும். உதாரணத்துக்கு அமெரிக்கன்ஸ் அவங்களோட டூம்ஸ்டே பிளேனை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க தெரியுமா? $1,50,000 1 மணி நேரத்துக்கு. இதை F-35யோட சேர்த்திங்க அப்படின்னா பிள்ளைக்கா காசு. ஏன்னா F-35 ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வெறும் $35,000 இருந்தால் போதும், $35,000 to $45,000. பட் இது $1,50,000. ஸோ இவ்வளவு தூரம் பணத்தை நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு தூரம் நம்மளோட பணத்தையும் ரீசர்ச்சையும் செலவு பண்ணுற அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒர்த்தா அப்படின்ற கேள்வி தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்துக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ நல்லா சமுதாயத்தோடு இருக்கும். நன்றி, வணக்கம்.